கைஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ரெசிபி. அது எதை வச்சுனா முருங்கைக்கீரை வச்சு தான். சில பேரெல்லாம் வந்துட்டு கீரைனாவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஆக்சுவலி அந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் நம்ம ஆல்ரெடி கீரை வந்து உருவி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, இந்த பூண்டு வந்து நம்ம குட்டி குட்டிஸாக சாப் பண்ணிட்டுருக்கோம். ஒரு லைட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகேவா? இப்போ வந்துட்டு இது தனியாக இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இந்த கீரை எல்லாமே ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வணக்கி ஒரு பக்கம் எடுத்து அதை அரைச்சி எடுத்துக்கும். அப்புறம் இந்த வரமிளகா, கடுகு, வெந்தயம், அப்புறம் இது என்ன தனியாக இதெல்லாம் வந்துட்டு வறுத்து இது பவுடர் பண்ணி நம்ம எடுத்துப்போம். தேவையானது கடுகு போடலாம், கொஞ்சம் வெந்தயம், மீடியம் செஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து இது என்ன தெரியல, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மணிக்கு போடுறது காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, இது வாங்கிட்டோம். நம்ம எந்த ஒரு ஆயில் சேர்த்து இது பண்ணல, ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது அப்படியே சொல்லி வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்க்கலாம். நல்லா வாங்கி வந்துருப்பாங்க. வர தெரியும் நம்ம போடும்போது எவ்வளோ ருசி வருது. நம்ம காய்ச்சி எடுப்போம். ரெண்டும் தனித்தனியாக வரைச்சி எடுப்போம். பவுடரையும் ப்ளஸ் இந்த இதுவும் ஒன்று காய்ச்சி ஆயில் போடலாம். ஆயில் அதுக்கு டேஸ்ட்டு இந்த நிறைய சேர்த்து நம்ம கடிச்சு அதெல்லாம் காய்ச்சி போடலாம். ஆல்ரெடி நம்ம தேங்காய் தான் ஃபஸ்ட்டு சிம்மில் இருக்கணும். வேணா இதெல்லாம் வந்துச்சு நம்ம பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். இந்த கீரை அதை போடுவோம். இப்படி வணக்கி விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிறோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி செஞ்சுட்டே இருக்கீங்க. உப்பு வந்துட்டு நான் அரைக்கும் போதே போட்டேன். ஸோ போடலாம். தேவையான பூண்டு அப்படி பிசா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி சேர்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறோம். பார்க்க பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். அந்த மிக்சியில் வந்து மீதமாக இந்த மசாலா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா இது வந்து வற்றி வரணும். என்ன தெரியணும் அந்த அளவுக்கு விட்டுரும். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்மளோட லஞ்ச் மெனு. கீரை பொரியல், கொஞ்சம் சாம்பார், அந்த கிரேவி மாதிரி பண்ணலாம். இப்போ அது ரைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ஒரு ரெசிபி பார்ப்பேன். தேங்க்ஸ் ஸோ மச். பை.